பிரைஸ்லா எல்லாருக்கும் ஹிருதயபூர்வகమైన వందనాలు. ஆராதனைக்கு சம்பந்தமாக பெதர் சொன்ன நல்ல வசனத்துக்காக వందనాలు. இந்த காலவேளையில் கூட இந்த ஆதி காண்டம் அடுத்தது நிர்கமா காண்டம்ல ஒரு வசனம் படிங்க. நிர்கமா காண்டம் యాత్రాగం, తమిళ్లో యాత్రాగము 12 அதிகாரము 21, 22, 23 வசனம். அப்பொழுது மோசே இஸ்ரேல் மூப்பர் யாவரையும் அழைப்பித்து, நீங்கள் உங்கள் குடும்பங்களுக்கு தக்கதாக உங்களுக்கு ஒரு ஆட்டுக்குடி தெரிந்தெடுத்து பஸ்காவை அடித்து ஈசப்பு கொழுப்புகளின் கொத்துவை எடுத்து கிண்ணையில் இருக்கும் இரத்தத்தில் தோய்த்து அதில் இருக்கும் அந்த இரத்தத்தை வாசல் நிலைக்கால்களில் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால் இரண்டிலும் தெளியுங்கள். விடியற்காலம் வரைக்கும் உங்களில் ஒருவரும் வீட்டு வாசலை புறப்பட வேண்டாம். கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதற்கு கடந்து வருவார். நிலையின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் அந்த இரத்தத்தை காணும்போது கர்த்தர் சங்காரதோரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுகிறதுக்கு வரவிட்டாமல் வாசற்படியை விலகி கடந்து போவார். இது பாருங்க, கர்த்தர் இப்படி இங்கே எழுதி வச்சிருக்கிறார். பாதனை பந்தனமலும் பழைய காலத்தில் இப்படி வச்சு எழுதி வச்சிருக்கிறாரு. எப்படின்னா கர்த்தர் எவ்வளோ நல்லபடி படிச்சிருக்கிறார் பாருங்க. நம்மளுக்கு எல்லா அருமையே நல்லா படிச்சிருக்கிறார் பாருங்க. நம்ம எல்லாருமே இந்த காது இங்கே வச்சு இந்த கை இங்கே வச்சுட்டா வித்தியாசமாக இருப்போம் இல்லை நம்ம. அப்படி இல்லாமல் எவ்வளோ அழகா அருமையாக படிச்சிருக்கிறார் பாருங்க கர்த்தர் நம்மளே. அதிக அப்படி சொல்லியிருக்கிறாரு. அந்த காலத்தில் பாத்தனை பந்தனத்தில் మరి இந்த வசனம் சொல்லியிருக்கிறார். பாத்தனை பந்தனம்లో ஒரு வீட்டுக்கு ஒரு ஆடு பலி அறுத்து அந்த ரத்தத்தை எடுத்துட்டு அந்த வாஸ்கல் இருக்குல்ல அதில் இப்படி நிடுமிக்கி அப்படி அட்டம் அப்படி தேய்ச்சி அந்த ராத்திரி ஃபுல்லாக வெளியில் வராமல் அந்த வீட்டில் இருந்தால் அந்த சங்கார தூத்தா வரும்போது அவங்களே பலி செலுத்தாம வச்சுக்கலாம். ஆனால் அதே மாதிரி இப்போ கூட இந்துஸ் எல்லாம் செய்கிறது என்னென்ன, இந்து எல்லாம் செய்கிறது அதுதான் நம்ம பைபிளில் இருக்கிறது தான் இந்துஸ் செய்கிறது கூட. இப்போ கூட இந்து செய்கிறது என்னென்னா அப்போ அந்த காலத்தில் இது பைபிளில் எழுதி வச்சனால இப்போ கூட இந்துஸ் எல்லாம் நிறைய பேர் அந்த குங்கம் மஞ்சள் அதெல்லாம் வாசகலுக்கு கீழே மேலே அதெல்லாம் தொடச்சி அது பூஜிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா அதுதான். அந்த ஆச்சரியம் எல்லாம் இப்போ வந்துக்கினே இருக்கிறாங்க இந்துஸ் எல்லாம். ஆனால் கர்த்தர் நம்மளுக்காக அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு புது புது வசனத்தில் நூத்தன இது 1 பேతురు పార్బేదరు 1 పేతురు 1 అధికారము 19 వచనం పార్బేదరు. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினால் மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. பாருங்க, அப்போ அதெல்லாம் நம்ம இப்போ செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. விலையேற்பட்ட குற்றமிற்றும் இல்லாமல் ஆண்டவர் இந்த உலகத்துக்கு நம்மளுக்காக அவர் வெளியேற்பட்ட ரத்தம் நம்மளுக்காக கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். அது 1 வசனம் மறுபடியும் ஒரு வசனம் கூட படிப்பது. இது 1 கொரிந்தி 11 அதிகாரமு 26 வசனம் பாரு. ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். பாருங்க, ஆகையால் அவர் நம்மளுக்காக சிந்தின அந்த ரத்தம், நம்மளுக்காக பாடுபட்ட அந்த சரீரம், நம்மளுக்காக அந்த டேபிள், இந்த பல்லான்றது தெலுங்குல பல்லான்னு சொல்லுவாங்க. இந்த டேபிளில் இருக்கிறது சும்மா ஏதோ நினச்சின மாதிரி அது இது கிடையாது. భయభక్తితోడు చూడు அந்த காலத்தில் ஆண்டவர் அந்த சிலுவలో மரணம் மலிக்கும்போது அந்த சிலுவలో ஒரே வார்த்தை கேட்டிருக்கிறார். என்ன கேட்டிருக்கிறாருன்னா தாகம், எனக்கு தாகம் அன்னி கேட்கும்போது யாருமே கொடுக்க முடியல. கொடுக்க முடியல.
ஆனால் அப்போ அந்த சிறுசு அந்த கசப்பான ஒரு சிறுசு அதை எடுத்து வாயில் அவருக்கு கொடுத்திருக்கிறாரு. ஆனால் என்னன்னா நம்ம பாவம் செய்யறது, நம்ம செஞ்சின பாவத்துக்காக அவர் அந்த சிலுவலோ நம்ம எதுவுமே அவருக்கு செய்ய முடியல. அந்த நேரத்துக்கு கூட அந்த சமரஸ்தீரன்னு கூட அங்கே அந்த ஒரு இடத்துக்கு போய் தண்ணி கேட்கும்போது அப்போ கூட கொடுக்கவே இல்லை. பாருங்க, கர்த்தர் நம்மளுக்காக செஞ்சின அந்த தியாகம் நம்ம மறக்கக்கூடாது. அதே வசனமும் அதேலோ 28 கொடுப்பார் பேதர். 28 எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தெறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எந்த மனுஷன் எல்லாரும் இந்த ரத்தத்தை நம்ம எடுத்து இந்த இது యొక్క శరీరం எடுக்கும்போது சோதிச்சு நமக்காக எனக்காக அந்த பாடுபட்ட அந்த ரத்தம் எனக்காக మరి எவ்வளோ மரணிச்சார் அந்த శరీరం அந்த ரத்தம் எனக்காக చిందించారని சொல்லிட்டு நமக்கு நம்ம சோதிச்சு அதில் கை வைக்கும்போது பயபக்தியோடு మరి கை வைக்கணும். அதே வசனத்தில் 31 வசனம் பார்ப்பது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம். 31 நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம். நமக்கு நம்ம சோதிச்சு அந்த அதில் அது நம்ம கிட்ட வரும்போது உங்ககிட்ட வரும்போது எவ்வளோ காலம் கடந்து போனது, எல்லா காலம் கடந்து போனது எல்லாம் நம்மளுக்கு கர்த்தரும் வழிநடத்தி இருக்கிறாரு, காப்பாற்றி இருக்கிறாரு. வர காலம் கூட நம்ம ஆண்டவருக்குள்ள இருக்கிறோம்னா பயபக்தியோடு இங்கே வந்தவங்களும் எவ்வளோ ஐயோ இந்த வாரம் புள்ள செஞ்சின தவறுங்களும் இந்த வருஷம் புள்ள செஞ்சின பாவங்களும் எல்லாமே என்னைங்க மன்னிங்க ஐயா, எனக்காக நீ அந்த கலவரி சிலுவலோ எவ்வளோ தியாகம் பண்ணங்க, எனக்காக எவ்வளோ மரணம் எனக்காக நீ மரணிச்சிட்டி ஐயான்னு சொல்லிட்டு இது நம்ம கிட்ட வரும்போது பயபக்தியோடு அதில் கை வையுமணி கோர் சொன்ன ஆண்டவர் வாசனம் ஆசிரியர்.